நீயே இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டா தாத்தாக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? அது தாத்தாவை அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்பவே அவமானப்படுத்திட்டாரு. அதான் தாத்தா ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு கலங்கி போய் உட்காந்துருக்காரு. அவரை நான் சமாதானப்படுத்திட்டு தான் இருந்தேன். இந்த பாரியா, சூரியனை பார்த்து நாய் கொலைச்சா சூரியனை திருடன்னு சொல்லிருவாங்களா என்ன? விட்டு தள்ளியா, முதல்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம், இந்த சதிக்கு பின்னால யாரு இருக்கிறான்னு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். நீ ஒன்னும் வருத்தப்படாதன்னா. ராணி, சுகாசினி நம்ம வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாம வந்து நல்லவ மாதிரி பேசி எனக்கு அந்த பொக்கையெல்லாம் கொடுத்தா அல்ல, அப்ப கூட நான் சொன்னேன்ல ஏதோ தப்பா இருக்குன்னு. ஆமாயா, நீ சொன்னதுக்கு அப்புறம் கூட எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. சுஹாசினி வந்தது எனக்கும் கொஞ்சம் உறுத்தலாவே இருந்துச்சுப்பா. என்னையா நடக்குது? யார் அவங்கள பேச விட்டது? சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்கயா. அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்கயா. மாமா எங்க சார்? மா, இதுக்கப்புறம் என்ன பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசுங்கம்மா. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இவங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்த போறேன். சார், இவங்கள பார்த்தா சாமி சிலைகளையும் நகைகளையும் கொள்ள அடிக்கிறவங்க மாதிரி இருக்குது. எங்களது ரொம்ப பாரம்பரியமான குடும்பம் சார். தயவு செஞ்சு அவங்க மேல எஃப்ஐஆர் எல்லாம் போட்டுறாதீங்க சார். மா, என்னம்மா பேசுற? எஃப்ஐஆர் போடாம இவங்கள லாக்அப்ல வச்சிருந்தா என் வேலை தான் போகும். இப்போ என்னமோ சொன்னீங்க பாரம்பரியமான குடும்பம்னு. இந்த மாதிரி பெரிய மனுஷங்க தான் இப்படியான சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்றாங்க. சார், எங்க தாத்தாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன ஆகுனா எங்க தாத்தாவை பத்தி தெரியுமான்னு ஆளாளுக்கு கேள்வி கேக்குறீங்க. அவர் என்ன இந்தியன் தாத்தாவா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு. கோவில் சிலையை திருநவங்களை பத்தி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி குடும்பத்துல இருந்துட்டு உனக்கு கோவம்லாம் வருதா? இதெல்லாம் சரிபட்டு வராது. ரைட்டு, எஃப்ஐஆர் போடியா. இப்பவே அவங்களை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போவோம். சரிங்க ஐயா. சார் 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 சாரி சார், நான் கோவப்பட்டதுக்கு சாரி சார். நான் சொல்றத கேளுங்க சார். இது உங்களை மாட்டி விடுறதுக்காக யாரோ பண்ண சதி சார். ஆமாமா, நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு சதி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க. போமா, போய் உங்க வக்கீல பார்த்து பேசி அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் இவங்க வெளியிலே வரமாட்டாங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் எஃப்ஐஆர் போட போறேன். யோ, எழுதிட்டியா? எழுதிட்டேன் சார். எடுத்துட்டு வா.